என்ன இப்ப மண்ணாலே கோட்டை கட்டலாம் தாய். சரி. ஏன்னா மழைக்கு வழியே கிடையாது. ஆமா, வடக்கு இருந்து தெற்கணிக்கு மாக்க மழை வருதுன்னு சொன்னாங்க. வந்த மழையும் காணும், வராத மழையும் காணும். வானம் பார்த்த பூமியா இருக்கு பாத்துக்கோ. மழை மண்ணாலே கோட்டை கட்டணும்னு சொன்னா மழை பெய்தால் கரைந்து விடும். சரி. தங்கத்தால் கோட்டை போட்டால் கள்ளர்கள் சாடுவார்கள், கள்ளர்களும் சாடுவார்கள். வெண்கலத்தால் கோட்டை போட்டால் வெடித்து விடும் என்று சொல்லி வைரத்தால கோட்டை போட்டால் ரம்ப வச்சு அறுத்துடுவாங்க. ரம்பத்தை வச்சே அறுத்துறோம் தாய், வைரத்தை பூரம். ஆமா. சரி தாத்தா, அப்ப நாங்கள் எப்படிதான் கோட்டை கட்டுவது? என்ன எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. என்ன ஐடியா? தங்கத்தால கோட்டை கட்டலாமா தாத்தா? தங்கம் விக்கிற ரேட்டுக்கு கோட்டெல்லாம் கட்ட முடியுமாப்பா? முடியாதுமா. முடியாது. இல்லைக்கு வேணா பேரு தங்கம்னு வச்சுக்கிடலாம். தங்கம்னு ஏன்னா ரேட் அந்த லெவல்ல போயிட்டு இருக்கு பாத்து. அந்த அளவுக்கு இருக்கு. சரியா இருக்கு. ஏ அம்மா காளியர்களே, ஏ அம்மா காளிமார்களே, ஐம்பொன் கொண்டு வர வேண்டும். சரி. ஐம்பொன் கொண்டு வந்து கோட்டை கட்டலாம். அம்மா ஐம்பொன்னு சொன்னா என்ன தெரியுமா? என்ன? செங்கல், சிமெண்ட், சாக்கு, சுண்ணாம்பு, தண்ணி இதெல்லாம் சேர்த்தாதான் ஐம்பொன்னு. இல்லப்பா. சரி. முத்து பவளம். அது இப்போ அந்த காலத்துல ஐம்பொன்னு சொன்னா அப்ப என்னம்மா? சரி. அப்ப ஐம்பொன் கொண்டு வந்து கோட்டை வேணும் என்று சொல்லி ஆமா, முத்து பவளம் வைடூரியம் கோமதேகம் ஆணிமுத்து சரி என்று சொல்லி. சரி தாத்தா, இந்த கோட்டையில நாங்க எத்தனை ஆண்டு குடியிருக்கலாம்? எத்தனை வருட காலம் தாத்தா குடியிருக்கலாம் என்று அட்டகாளி 8 பேரும் கேட்டபோது ஆமா ஓ அம்மையா பெருமாள் கோபாலகண்ணன் என்ன சொல்லுகிறார்? என்னமா சொல்லுகின்றார்? ஏ அம்மா அம்மா காளியே 58 வருடம் மட்டும் ஆண்டிடலாம் கோட்டையிலே 58 திகழ்ந்தவுடன் கோட்டையது அழியும் அம்மா. ஒரு கூண்டிலவன் ஆண்டி போலே, ஒரு கூண்டிலவன் ஆண்டி போலே கோட்டைக்கு தான் வருவான் அம்மா. கூண்டிலவன் ஆண்டி போலே, கூண்டிலவன் ஆண்டி போலே கோட்டைக்கு தான் கோட்டை கட்டலாம். சரி. நீ நல்ல முறையில கோட்டையில வாழ்ந்தன்னு சொன்னா 1000க்கு மேல உனக்கு ஆயுசு உண்டு. ஆமா, நீ எத்தனை வருஷனாலும் வாழலாம் அந்த கோட்டையில. ஆமா. உன் ஆட்சி கொஞ்சம் கொடுங்கோலா இருந்துச்சுன்னு சொன்னா ஆயுசு எத்தனை வருடம்? 58 வருடம் மட்டும். பாருங்கம்மா, அந்த ஆத்தாளுக்கே ஆண்டவன் 58 வருஷம் தான் ஆயுசு எழுதி வச்சிருக்கான். 58 வருடம் மட்டும். ஆறடி மனுஷன் நமக்கு எப்பவும் இருக்கு. ஏன்னா 6லும் ஜாவும் 100லும் ஜாவுன்னு சொல்லியிருக்கான். ஆண்டவன் மேல இருக்கு தாய். ஆமா. அதனால இருக்கிற வரைக்கும் நிம்மதியா வாழணும். எல்லாரும் நாசமா போனா நம்ம நல்லா இருக்கணும்னு நினைச்சு இருந்துக்கங்க. எப்பனாலும் இருக்கு பாத்தியா? சரி. அது வரைக்கும் அப்படி இருக்கு. ஆமா அம்மையா காளி கோட்டை. சரி. இவ்வளவு ஒரு அருமையா இருக்கும். ஓ, அவ்வளவு ஒரு அருமையா இருக்கும். ஆண்டியானா 1 கோடி வருஷம்னா வாழலாம். அதேங்கப்பா, அடாவடி எல்லாம் ஆண்டான்னு சொன்னா 1 கோடி வருஷம் வாழலாம். அடாவடியோட ஒண்டனா சரி 58 வருஷம். வெறும் 58 வருஷம் தான் ஆயுசு. 58 திகழ்ந்தவுடன் ஆமா சரி கோட்டை அழியுமா? ஆமா. இப்ப எவனா ஊரை ஏமாத்திட்டு அழைக்காங்களோ அவங்களுக்கு தான் ஆயுசு கட்டியா இருக்கு. ஏன்னா அடுத்தவங்க சொத்து இல்ல. சரி. கூடிய நாளைக்கு அவங்க வாழும். ஓ, எப்பவும் தூக்கி பிடிச்சிட்டே இருக்க மாட்டா, பொத்துன்னு விட்டுருவேன். சரியா போச்சு. ஒரு கூண்கிழவன் ஆண்டி போல உன் கோட்டைக்கு ஒருத்தன் வருவான். கோட்டைக்கு ஒருத்தன் வருவான். அவனாலதான் உன் கோட்டை அழியும் என்று எம் பெருமாள் கோபாலகண்ணன் சொன்ன போது சொன்னும் போது அட்டகாளி 8 பேரும் கோட்டை போட வேண்டும் என்று. ஆமா ஓ அம்மையா. ஏ அக்கா காளியம்மா முப்பிடாதி. என்னக்கா? ஏ பெரிய அம்மா, தாய் சொல்லு. இந்த இடத்துல கோட்டை கட்டுவ மாட்டி? எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்ல இடம். இந்த இடத்த விட்டு வர மனசே கிடையாது. மனசு இல்ல. எனக்கு கோட்டை கட்டுனா இந்த இடத்துல வடக்க பார்த்த திகரமுகமா ஒரு கோட்டை கட்டுமா? சரிக்கா, சந்தோஷமா இருந்துக்கிடுவேன். ஆமா. நீங்களே என்னைய கூட்டால நான் வரமாட்டேன். நானும் இங்க தான் செட்டில்டு. சரி. அப்போ கோட்டை போட வேண்டும் என்று சொல்லி அட்டகாளி 8 பேரும் ஆமா ஓ அம்மையா எதை தொட்டாலும் நல்ல நேரத்துல தொடணும். ஆமாமா, எதை தொட்டாலும் நல்ல நேரத்துல தொடணும்னு சொல்லிருக்காங்க. ஆமா. அப்பதான் தொட்டதும் தொடங்கும், தோட்டத்தாலும் காய்க்கும். சும்மா இந்த நேரத்துல கொண்டு நெல்ல கொண்டு நாத்த கொண்டு நட்ட முடியுமா? முடியுமா? வாடி ஓமத்துக்கு தண்ணி ஒண்ணு இல்ல. சரி. அதனால எதை தொட்டாலும் நல்ல நேரத்துல தொடணும் தாய். ஆமா. சரி. அப்படி என்று சொல்லி அட்டகாளி 8 பேர்களும் ஆமா ஓ அம்மையா கோட்டை போட வேண்டும் என்று என்ன செய்கிறாள்? என்ன செய்கிறாள்? அவன் நாள் பார்த்து தினம் குறித்து நல்ல நாளும் பார்த்தாளே. அம்மா கார்த்திகை மாசையிலே, கார்த்திகை மாசையிலே அவளுக்கு கடைசி செவ்வாய்க்கிழமையிலே, கார்த்திகை மாசையிலே, கார்த்திகை மாசையிலே கடைசி செவ்வாய்க்கிழமையிலே
பேரும் அக்கா தங்க 8 பேர்களும் கோட்டை போட வேணுமே என்று சொல்லி நாள் பார்த்து தினம் குறித்து ஒரு நல்ல நாளை பார்த்தான். நல்ல நாள் பாக்குறதா? என்ன நாள்? என்ன நாள்? கார்த்திகை மாசம். கார்த்திகை மாசம். ஆமா, கார்த்திகை மாசம்னு சொன்னது எப்பேற்பட்ட மாசம் தெரியுமா? என்ன மாசம்? எல்லாம் பக்தர்கள் கூடிய மாசம் தான். பக்தர்கள் கூடிய மாசம். ஆமாயா, ஐயப்பன் கண் திறந்து இருக்காரு. ஆமா, நம்மள பாக்குறதுக்காக. சரிப்பா. அப்பேற்பட்ட மாசத்துல கார்த்திகை மாதத்துல கடைசி செவ்வாய்க்கிழமையில கோட்டை போட வேணுமே என்று சொல்லி ஆண்டவன் கிட்ட வாங்கிட்டு வந்தால 103 சிவலிங்கம். ஆமா, பகவான் இடத்துல வாங்கிட்டு வந்தால் அல்லவா தாய் முப்புடாதி 103 சிவலிங்கங்கள். அந்த 103 சிவலிங்கத்தையும் வைத்து பூஜை செய்கிறான். ஆமா, பூஜை செய்கிறாரை. ஆமா, அப்பதானே கோட்டைக்கு அருள் கிடைக்கும். ஆமா ஆமா, கோயில் இல்லாத ஊர்ல குடி இருக்காத, குழந்தை இல்லாத வீட்டுல கல்யாணம் முடிக்காதுன்னு சொல்லி இருக்கு. கல்யாணம் முடிக்க கூடாதா? எல்லாம் என்ன விவரமா இருந்தது. என்ன காரணம்ப்பா? என்ன காரணம்? என்ன? குடி இருக்காத ஆமாவோ அமையா, ஒழுங்காக இல்லாத வீட்டுல கல்யாணம் முடிக்காதுன்னு இல்லையா? நாளை பின்ன உங்க வீட்டம்மா மாசமாயி ஆஸ்பத்திரி போனான்னு சொன்னா தினந்தோறும் ஹோட்டல்ல போய் திங்க முடியுமா? வயிறு என்னத்துக்காகும்? அதே கொழுந்தியா இருந்தான்னு சொன்னா உங்க ட்ரெஸ்ஸை சோப்போடையும் உங்களுக்கு 3 தடவை ஆக்கி போடையும் சந்தோஷமா இருந்துக்கிடலாம். அதுக்கு தான் சொல்லிருக்கான் குழந்தையால வீட்டுல கல்யாணம் முடிக்காது. அப்போ என் வீட்டுக்காரி அடுத்த மாசமா இருக்கணும். 7 குழந்தை இருக்க வீட்டை தேடிக்கிட்டு இருக்கேன். கிடைக்க மாட்டேங்குது இன்னும் லிஸ்ட்ல. கிடைக்கும்பா. சரி, ஆத்தால கும்பிட்டுட்டு போ. 7 குழந்தை இருக்க விடும். ஆமா, அப்ப என்னத்துக்குமா? ஐயோ பாவம் பார்த்தாய். சரி, அப்பந்தான் பார்த்தா மாரியம்மா, முத்தாரம்மா, முப்பிடாதி 103 சிவலிங்கத்தையும் வைத்து பூஜை செய்து பவனி வருகிறார். பவனி வருகிறாள் அல்லவா அக்கா? 8 பேர்களும் எப்படி எப்படி பவனி வருகிறார்கள்? எப்படி அம்மா பவனி வருகிறாளே, பெரிய அம்மா பவனி வருகிறாளே, பவனி வருகிறாளே, பெரிய அம்மா பவனி வருகிறாளே. பாரத பட்டம் கட்டி ஆர வரத்துடனே, 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 பவனி வருகிறாளே, எப்பிடாதி பவனி வருகிறாளே, ஓடே பவனி வருகிறாளே, எப்பிடாதி பவனி வருகிறாளே, பவனி வருகிறாளே, மாரியம்மன் பவனி வருகிறாளே. காலு சிலம்பு தண்டை கல்லீர்களீரன, காலில் வீரம்பு தன்னை கல்லீர் கல்லீர், அவ கையில் வளையல் ஓசை சல்லார் சலார் என, கையில் வளையலோசை சல்லார் சல்லார், ஓடு பவனி வருகிறாளே, எ முப்பிடாதி பவனி வருகிறாளே, பவனி வருகிறாளே, பவனி வருகிறாளே, பவனி வருகிறாளே, முத்தாரம்மா பவனி வருகிறாளே. அட்டகாலி 8 பேரும் பவனி வருகிற போது அக்கா தங்கச்சி 8 பேர் ஒன்று கூடி பவனி வருகிறாள். அம்மா பவனி வருகிறாள். சரி, ஆத்தாளோட கோட்டை வளர்ந்து கொண்டே போகிறது. கோட்டை கட்டி ஜெகஜோதியா இருக்காதை. நாளுக்கு நாள் அடேங்கப்பா, நாளுக்கு நாள் கோட்டையானது வளர்ந்து கொண்டே போக சரி, ஆண்டவனுக்கு அருள் இல்ல. பங்க ஆக்காதங்க 8 பேரும் கோட்டை வளர்ந்து கொண்டே இருக்கு. ஆமா, ஆண்டவனுக்கு அருளும் இல்ல பொருளும் இல்ல. கைலாசம் தனிஞ்சு போச்சு. ஆமா, ஆத்தாளோட கோட்டை வளர்ந்துச்சுன்னு சொன்னா என்ன காரணம்? கைலாசம் தனிஞ்சு தாத்தாய் கிடக்கும். என்ன காரணம்? என்ன காரணம்? என்ன 103 சிவலிங்கமும் யார் கையில இருக்கு? அட்டகாளி கையில கோட்டைக்குள்ள இருக்கு. அட்டதங்கள் 8 பேர் கையில இருக்குது. ஆமா, 103 சிவலிங்கமும். ஆமா, ஆண்டவன்ட்ட ஒண்ணு இல்ல, ஒரு பிரயோஜனமும் இல்லையே. பாருங்களேன், என்ன இங்க பாருங்க, 2 கடை போடுதுன்னு சொன்னா சரி, உங்க கடை முதலே நல்ல ஓட்டமா இருக்கு. ரெண்டாவது நான் உங்ககிட்ட இல்லாத பொருள் எல்லாம் கொண்டு வந்து என் கடையில வச்சோம்னு சொன்னா என்ன, என் கடை ஜெகஜோதியா வளரும். உங்க கடை என்ன செய்யும்? தனிஞ்சுதான் போகும். தனிஞ்சு கிடக்கும், பால் அடைஞ்சு கிடக்கும், அங்கங்க நூலாம்படையா இருக்கும். சரி, இப்ப என் கோட்டை ராஜாவா இருக்கு. ஆமா, என் காலமா இருக்கு இப்போதைக்கு. சரி, ஆமாம்மா. அப்பந்தான் பார்த்தா சரி, அட்டகாளி 8 பேருடைய கோட்டை வளர 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 வளர
ஆதி கைலாசமே தணிஞ்சு போச்சு. ஆதிவெள்ளி கைலாயமே தணிஞ்சு போயிருக்கு. பகவானுக்கு அருளும் இல்ல பொருளும் இல்ல. அருளும் இல்ல ஈசனுக்கு, பொருளும் இல்ல ஈசனுக்கு. பார்த்தால் பார்வதா தேவியானவள் தேவாதி தேவர்களையும் மூவாதி மூவர்களையும் வரவழைத்து சரி எல்லாரும் பால் குடம் கொண்டு வாங்க, பால் குடம் கொண்டு வாங்கப்பா, பகவானுக்கு பாலாபிஷேகம் செய்ய வேண்டும் என்று பார்வதா தேவி சொன்ன போது சொல்லும் போது தேவாதி தேவர்கள் எல்லாம் பால் குடம் சுமந்து கொண்டு வராங்க. பால் குடத்தை கொண்டு வராங்க தேவாதி தேவர். எந்த வழியா வராங்க? எந்த வழியா போறாங்க? முட்டாபுரம் வழியாக வராங்க. அவங்க அங்கோடி வந்ததுக்கு சரி நேரா தெங்காசி வந்து சத்திரம் வந்து கூட குறுக்க வந்திருக்காங்க. அங்க ஏமா போறாங்க முட்டா? என்ன செய்ய? ஆத்தா கோட்டை இருக்குல்ல, சுத்து வழிதான் குறுக்க சாட்டா வந்து குறுக்க வழியா அப்ப குறுக்க வழிமா முடிப்ப போறாங்க. சரி அப்பதான் பார்த்தா அட்டகாளி 8 பேர்களையும் அக்கா தங்க 8 பேர்களும் தேவாதி தேவர்களை என்ன செய்கிறா தெரியுமா? என்னமா செய்கிறாள்? ஆண்டவன் என்று சொன்னவரை அளவில் எட்டி அடிப்பாள். ஆண்டவன் என்று சொன்னவரை அளவில் எட்டி அடிப்பாள். பகவான் என்று சொன்னவரை அவ பல்லவிலே அடிப்பாளா. சிவனான் என்று சொன்னவரை காளி செவிட்டில் எட்டி அடிப்பாரா. அவர் கடவுள் என்று சொன்னவரே, கடவுள் என்று சொன்னவரே என் தாயிலம்மா கண்ணத்தில அடிப்பாரா. தேவாதி தேவர்கள் எல்லாம் பால் குடம் சுமந்து கொண்டு வராங்க. பார்த்தா காளியம்மா, ஏ தேவாதி தேவர்களே, பால் குடம் யாருக்கு கொண்டு போறீங்க? அம்மா தாய், என்ன பகவானுக்கு கொண்டுட்டு போறமா. பகவானோட சிவலிங்கமே என் கோட்டைக்குள்ள இருக்கு. அம்மா தாய், என்ன பகவானுக்கு பாலாபிஷேகம் கொண்டு போறமா. இல்லப்பா, சிவலிங்கமே என் கோட்டைக்குள்ள இருக்கு. சிவனே என்று சொன்னவரை செவிட்டில் எட்டி அடிக்கிறாள். பகவான் என்று சொன்னவரை பல்லில் அடிக்கப்பா. தேவாதி தேவர்கள் எல்லாம் கொடுங்கோலாட்சி செய்கிற போது கொடுங்கோலாட்சி செய்யும் போது பார்த்தார் தேவாதி தேவர்களும் மூவாதி மூவர்களும் பத்திரகாளி கேக்கா, என்ன ஏ தேவர்களே, என்ன எங்க போகுது பால் குடம்? பால் குடம் பகவானுக்கு போகுது. பகவானுக்கு போது கண்ணத்துல ஒரு அடி அடிக்கா, அடி ஒரே அறை. சரி, பல்லு ஊரம் தெரிச்சு போச்சு. பாத்து பல்லுலாம் தெரிச்சு போச்சு. பகவானோட சிவலிங்கமே இந்த ஆத்தாளோட கோட்டையில இருக்கும் போது கோட்டைக்குள்ள இருக்கு. கைலாசத்துல பகவானுக்கு என்னையா வேலை? என்ன வேலை? பகவானுக்கு என்னையா அபிஷேகம்? ஆமா, பகவானுக்கு என்னையா மரியாதை? சரி, இந்த அக்கா தங்கச்சி 8 பேர் இருக்கும், எங்களுக்கு மரியாதையை கொடுப்போம். பால் குடத்தை வாங்கி அவ தலையில ஊத்திக்கிட்டா காளியம்மா. சரியா போச்சு. எம்டன் படத்துல அவ தண்ணி தூக்கி ஊத்துற மாதிரி. அப்படி அப்பதான் பார்த்தா தேவாதி தேவர்களும் மூவாதி மூவர்களும் அட்டகாளி 8 பேரோட இம்சை தாங்க முடியல. கொடுங்கோலாட்சி செய்து வருகிறாளே என்று சொல்லி ஆண்டவனை தேடி போறாரு. ஐயா ஆண்டவா பகவானே, பகவானே ஈசனே, அட்டகாளி 8 பேர்களுக்கும் வாக்கு வரம் கொடுத்து ஓட்டை கட்ட சொன்னீங்களே. அக்கா தங்கச்சி 8 பேரும் ஓட்டை கட்டி சந்தோஷமா இருக்கான்னு நினைச்சா. ஆமா, உங்க சிவலிங்கத்தை வச்சு எங்களையே கொடுங்கோலாட்சி செய்து வருகிறார். கொடுங்கோலாட்சி செய்து வருகிறார் ஈசனே, ஈசனே என்று தேவாதி தேவர்கள் எல்லாம் ஆண்டவனிடத்திலே முறையிடுகிற போது முறையிடுகின்ற வேளையில பகவானுக்கு பதில் சொல்ல முடியல. என்ன செய்வாருமா? பறக்க பறக்க முழிக்காரு. ஏன்னா வரத்தை கொடுத்தது பகவான். வரத்தை கொடுத்துட்டாரு. ஆமையா, என்ன செய்ய முடியும்? மாட்டுக்கு ஓனர் நீங்க தானமா. உங்க மாடு வயல்ல மேய்ச்சிச்சுன்னு சொன்னா உங்ககிட்ட தானமா சண்டைக்கு வருவாங்க. சொல்ல முடியும். அதே போல நம்ம என்னமா செய்ய முடியும்? வாக்கு வரங்களை எல்லாம் கொடுத்தாச்சு. பகவானும் பறக்க பறக்க முழிக்காரு. ஆமா, பதில் சொல்ல முடியாமல் ஆண்டவன் போய் மறைந்து விட்டார். அப்போ பார்வதி ஆண்டவனை தேடித்தான் பார்க்கா. அவ ஆண்டவனாகிய பகவானை எங்கு தேடுகிறாள்? எங்குமா தேடுகிறாள் ஈசன் தேவி பார்வதியானவள். அவன் நாடு எங்கும் தேடி பார்த்தாள். நாதனையங்கான மேலே அவன் அடுகிறாள் பார்வதியாள். இந்த நாட்டுக்கு எந்த நங்கையவள், இந்த நாட்டுக்கு எந்த நங்கையவள், இவன் நாராயணன் தங்கையம்மா. நாட்டுக்கு எந்த நங்கையவள், நாட்டுக்கு எந்த நங்கையவள், இவன் நாராயணன் தங்கையம்மா.
இவன் சிவனார காணவில்லை என்று சொல்லி வார் முழுதும் தேடி பார்த்தால் பகவானை காணவில்லை. இந்த பகவானை காணவில்லை. பதறி போய் இருக்கிறா. பரமசிவம் கணவனை திடீர்னு காணாம போயிட்டாரு. எங்க தேடி பார்க்க பரமசிவனை. அப்பந்தான் பார்த்தால் பார்வதா தேவியானவள் கணவனை காணவில்லை என்று சொல்லி தனது அண்ணன் கோபால கண்ணனை நினைக்கிறார். ஆமா, தான் கணவனை காணவில்லை என்று சொல்லி அண்ணனை நினைத்து அழுகிறாளம்மா. ஆமா, ஏன்னா அண்ணன் தானமா எல்லாத்துக்கும் உதவணும் இல்ல. என்ன ஒரே ஒரு விஷயம், என்ன கொண்டவன் வேலையா கொடுத்த வேலையாமா? கொண்டவன் வேலையா கொடுத்த வேலையா? கொண்டவன் சொன்னா யாரு தெரியுமா? யாரு? பொண்ணு கட்டிட்டு போறாங்களா? ஆமா, அவங்க. சரி, கொடுத்தவங்க யாரு தெரியுமா? பொண்ணு கொடுத்தவங்க. பொண்ணை பெத்து வளர்த்தாங்க தெரியுமா? ஆமா, அவங்க. யார் ஏல? கொண்டவன் வேலையா கொடுத்த வேலையான்னு கேட்கும்போது கொண்டவனும் ஏலமா, அவன் இம்சை தாங்க முடியாம இருக்கான். கொடுத்தவனும் ஏலதான். என்ன இவன் பிடி பூரா அவன் கையில இருக்கு, அவன் கையில இருக்கு, மச்சான் கையில இருக்கு. பாத்தீங்களா? மொத்தம் 2 பேர் ஏல இந்த பெண்ணை பெத்தது. என்ன செய்ய? சரி சரி. அப்பதான் பார்த்தால் பார்வதா தேவியானவள், ஈசன் தேவி பார்வதா தேவியானவள் தனது அண்ணனாகப்பட்ட கோபால கண்ணனை எப்படி எப்படி நினைக்கிறாள்? எப்படி அம்மா நினைக்கிறாள்? ஏ அண்ணா அண்ணா கோபாலா, ஆயர்வாடி மாய கண்ணா, கள்ளி நல்ல மரவதிலை, கருங்கல்லு சோலையிலை, நானும் கரும்ப வளர்ந்த மாவா, இந்த கஷ்டத்துக்கு ஆளானே, அந்த வேலி நல்ல நிழலதிலே, ஒரு வெம்பலன பொட்டலிலே, நானும் வேம்ப வளர்ந்த மாவா, நானும் வேம்ப வளர்ந்த மாவா, இப்படி வேதனைக்கும் ஆளானே, நான் பார்வதியால் அழைக்கும் சத்தம் என் பச்சை மாலை கேட்கலையா, நான் ஈஸ்வரியால் அழைக்கும் சத்தம் அழைக்கும் சத்தம் என் பெருமாளை கேட்கலையா, அழைக்கும் சத்தம் அண்ணா அண்ணா கோபாலா, ஆயர்வாடி மாயக்கண்ணா, கள்ளி மரவிழ அந்த கருங்கல்லு சோலையில நான் கரும்பா வளர்ந்தமவா, இப்படி கஷ்டத்துக்கு ஆளானே. மேல இசை கலைஞர்கள் கோவிலுக்கு வருமாறு தங்களை உலகாப்தியார் சார்போடு கேட்டுக்கொள்கிறோம். மேல இசை கலைஞர்கள் கோவிலுக்கு வருமாறு தங்களை விழாகாப்தியார் சார்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஏ அண்ணா கோபாலா, கண்ணா, வேலி நிழலில அந்த வெம்பலனு பொட்டலில நான் வேம்பா வளர்ந்தமவா, இப்படி வேதனைக்கும் ஆளானே. முத்தா கண்ணீர முகம் எல்லாம் வடிக்கிறாள், பவளம் போல கண்ணீர பக்கம் எல்லாம் வடிக்கிறாள். அண்ணனை அழைத்து அப்படி உருகி உருகி அழைக்கிறாப்பா. என்ன காரணம்? பகவான காணல, பகவான காணவில்லையே, தன்னந்தனியா இருக்குன்னு சொல்லி அண்ணனை உதவிக்கு கூப்பிடுகிறான். ஆமா ஆமா, இப்போ உள்ளவ யாரு அண்ணனை நினைக்க? யாரு நினைக்க? ஸ்டேட்டஸ் போடுறதோட சரி, சரி ஸ்டோரி போடுறதோட சரி, கூடவே பறக்கணும்னு சொல்லி கட்டிட்டு போனா 5 குடுப்பு கொடுத்தா அண்ணன் நினைப்பா. ஆமா, கட்டிட்டு போறவ மேல இவா இருக்கா, எங்க அண்ணனை நினைப்பா. ஆனா இவா அவனை கொடுக்கா, இப்போ இவா அவனை கொடுக்கா. அப்ப எப்படி நினைப்பா? இவா தான் ராணியா இருக்காங்க, அவர் சும்மா